வாழ்த்துகிறேன். தேவ கிருபை சமாதானம் நம்முடைய வாழ்விலே நிறைவாக தங்குவதாக. இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய பகுதி என்னது? ரோமர் 2ஆம் அதிகாரம். அப்படின்னா வாசிட்டு வந்தீங்களா? வாசிட்டு வந்திருப்பீங்க. அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து நாம் தியானிப்போம். நிச்சயமாகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வாஞ்சிக்கிறேன். முதல் அதிகாரத்தில் போன வாரம் சிந்தித்தது கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கலாமா? என்ன யோசனை? 23 காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள். இந்த காரியங்களெல்லாம் செய்தால் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. செய்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது அப்படின்னு சொல்லி தெளிவாக வேத வசனத்தின் மூலமாக பவுல் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ 2வது அதிகாரம் அதனுடைய தொடர்ச்சியாக காணப்படுது. ஆகையால் இந்த மேலுள்ள சொன்ன காரியத்தை அவர் சொல்லி முடித்து விட்டு சொல்கிறார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, ஒருவேளை எந்த சூழ்நிலையில் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சரி, போக்கு செல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அப்போ இன்னைக்கு 23 காரியங்களை மேலே சொன்னார். இப்படி காரியத்தை மற்றவங்களை இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம நிச்சயம் மாட்டோம், யோசிக்கவே மாட்டோம். அதனால் இயேசுவானவர் சொன்னார், முதலாவது உன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்திரத்தை நீக்கி போட்டுட்டு பிறருடைய கண்ணில் இருக்கிற சின்ன துரும்பை நீ எடுத்து போட வகைப்பாடு. இவ்வளோ உத்திரம் பெருசு. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மகிட்டயே நிறைய குறை இருக்குது. ஆனால் நம்ம குறைய நம்ம ஒரு நாள் நிச்சயப்பட்டுக்கோம், யோசித்தே பார்க்க மாட்டோம். நம்ம கண்ணில் பெரிய உத்திரம் இருக்க அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் மற்றவங்க கண்ணில் இருக்கிற சின்ன துரும்பை தான் நம்ம என்ன செய்கிறோம், உங்கள்கிட்ட அந்த தப்பு இருக்குன்னு மற்றவங்கள கை நீட்டிகிட்டே இருக்கிறோம். ஒருவேளை விரலை நீட்டும் பொழுது கூட மற்ற விரலாம் நம்மளை தானே செய்யுது, சுட்டி காண்பிக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மறந்துடுறோம். அதனால தான் இயேசுவானவர் மீண்டும் நம்ம கற்றுக் கொடுத்தார். முதலாவது உன்னிடத்தில் இருக்கிறத நீ என்ன செய்யணும், சரி பண்ணிட்டு பிறகு மற்றவங்களுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எடுத்து கூட வகை தேடுவாய் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். அதே போல் இன்னைக்கு பவுல் சொல்கிறார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரானாலும் சரி, உனக்கு போக்கு சொல்கிறதுக்கு இடமே இல்லை. மற்றவங்களை குற்றம் அப்படின்னு சொல்லுகிற நீயே அந்த குற்றத்தை செய்து அந்த காரியத்தை செய்வாயானால் உனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். எனவே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். மற்றவங்களை குற்றவாளின்னு சொல்லும்போது நாம் அந்த தவறை செய்த நாமும் அந்த குற்றவாளிக்கான தண்டனையை செய்ய முடியும், அனுபவிக்க ஆக வேண்டும். எனவே நம்மை நாமே குற்றவாளியாக தீர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். எனவே மற்றவர்களை சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஏன்ட்டு அந்த தவறு இருக்குதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்து தான் மற்றவங்களை என்ன செய்யணும், விரல் நீட்டணும். அதனால தான் ஒரு காரியம் சொல்லுவாங்க, யார் காந்தியடிகள்கிட்ட ஒருத்தர் காந்தியடிகள் புத்தர் யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட ஒரு அம்மா புத்தர் நினைக்கிறேன், ஒரு அம்மா சின்ன பையனை கூட்டிகிட்டு இந்த பையன் ரொம்ப சீனி சாப்பிட்டுட்டே இருக்கான், சாப்பிடாத அப்படின்னு நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்கவே மாட்டேங்கான் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்களா. உடனே அது ஒன்றுமே பேசலையாம். போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அடுத்த வாரம் அந்த அம்மா வந்தாங்களாம். அதே போல் சொல்லும்போது அந்த பையன்கிட்ட சொன்னாதான், முன்னாடி அதிகமாக சாப்பிடாத அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு ஆலோசனையாக சொல்லி அனுப்புனாங்களாம். அப்போ இந்த ஆலோசனையெல்லாம் போன வாரம் வந்திருக்கும் போதே நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், நானே நிறையா சீனி சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கச்சுல நான் அந்த பையனை பார்த்து நீ சீனி சாப்பிடாத அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, என்கிட்ட இருக்கிற தப்ப இந்த ஒரு வாரம் என்ன செஞ்சேன், நான் சீனி சாப்பிடாமல் நான் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு உங்களை உலக பிரகாரமான ஒரு மனிதன் அந்த அளவு காரியத்தை செய்கிறான். அப்போ இன்றைக்கி ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கிற நீங்களும் நானும் இந்த காரியம் நம்மகிட்ட இருக்கும்போது மற்றவங்களும் என்ன செய்யக்கூடாது, ஈஸியாக குறை சொல்லக்கூடாது. எல்லாரும் மனிதர்கள் தான், இவ்வளோ குறை உள்ளவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் நிறைவானவர். அப்போ ஆண்டவரை போல நீங்களும் நானும் மாறுவதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை மாற்றுவதற்கு அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். எனவே அவரை போல நீங்களும் நானும் பரிசுத்தமாய் மாறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். ஓகேயா? 2வது வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ஒருவேளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத அவர் கற்றுக் கொடுக்கிறார். இவ்வளோ நியாய தீர்ப்பு என்பது தண்டனை இருந்தால், இவ்வளோ ஒரு காரியம் தப்புன்னா அதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரும். இவ்வளோ நியாய தீர்ப்பு உடனேயும் சில நேரத்தில் வரும்,
சில நேரத்தில் ஆண்டவர் பின் நாட்களிலே நியாய தீர்ப்புக்காக சில காரியங்களை என்ன செஞ்சிருப்பார், வைத்திருப்பார். ஏனென்றால் எல்லா காரியத்துக்கும் ஒரு முடிவு என்பது இருக்க தான் செய்யுது. நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, தீமையான காரியமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எனவே அந்த காரியத்தை உணர்ந்து நாம் சரியான வழியிலே நடத்தப்பட வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. சரியா? அடுத்ததாக 4வது வசனம், ஒருவேளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குறித்து குற்றவாளியாக தீர்க்கிறோம் அப்படின்னு 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. சொல்லிட்டு, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. இதில் 3 வசனத்தை சொல்லிட்டு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் வசனத்தில் இப்படி செய்கிறவர்களுக்கு நியாய தீர்ப்பு, 3ஆம் வசனத்துலேயும் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக 4ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் ஆண்டவர் உனக்கு கிரேஸ் பீரியட் தருகிறார், உங்களை திருந்துவதற்கான சான்ஸ் எழுதிறாரு, கூட்டி தந்துக்கிட்டே இருக்காரு. இவ்வளோ தப்பு உன் வாழ்க்கையில் இருந்தால் கூட இன்னும் நீ மனம் திரும்பணும், இன்னும் தேவனுடைய தயவு உன் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக கிரேஸ்னால என்ன செஞ்சுட்ருக்காரு, கூட்டி தந்துக்கிட்டே இருக்கார். ஒருவேளை இந்த 10 தாலந்து கொடுத்தவன் 5 தாலந்து கொடுத்தவன் இடத்துல ஆண்டவர் மீண்டும் அவன் 5 தாலந்தை சம்பாதித்து எஜமானிடத்தில் வந்து என்ன செய்வார், கொடுப்பார். அதே மாதிரி 2 தாலந்து ஒருவேளை குறிப்பிட்ட நாள் என்னைக்கு வருவாருன்னு அந்த ஊழியக்காரனுக்கு தெரியாது. ஆனால் கொடுக்கப்பட்ட அந்த 5 தாலந்தை வைத்து, 2 தாலந்தை வைத்து, 1 தாலந்தை வைத்து அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக செயலாற்ற வேண்டும் என்று நாட்களை என்ன செஞ்சிருக்காரு, தந்திருக்கிறார். அப்போ ஒரு நாள் திரும்பி வருவார், வந்து கொடுத்த தாலந்துக்கு என்ன செய்வார், கணக்கு கேட்க தான் செய்வார். 5 தாலந்தை வச்சிருந்தவன் இன்னும் அதை கொண்டு நான் மேலும் 5 தாலந்தை சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுக்க வேண்டிய ஒரு காலம் எடுக்குது. ஜட்மெண்ட் டே என்பது ஒரு நாள் நிச்சயமாய் உண்டு. அந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை வைத்து நம்ம ஒரு நாள் போக்கு சொல்வதற்கு இடமே இல்லை. அதனால தான் சொல்கிறார், தேவ தயவு நீ குணப்படும்படிக்கு நாளை எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்துக்கிட்டே இருக்காரு. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய ரட்சிப்புக்கு ஏதுவானவைகளை குறித்து நீ சிந்திப்பாயானால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல ஆலயம், ஆராதனைகள், கூடுகைகள், வார்த்தைகள் இதையெல்லாம் கேட்டு இன்னும் ஆண்டவருக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கவும், தேவ தயவும் நம்ம குணப்படும்படிக்கு ஏற்படுவதற்கு நம்ம அர்ப்பணிக்கவும் விட்டு கொடுக்கவும் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது 5ஆம் வசனத்தில், உன் மன கடினத்துக்கும் குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கின நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாய். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு கிரேஸ் பீரியட் எவ்வளவோ தருகிறார், அதில் நீ மனம் திரும்பிடு. ஒருவேளை அப்படி உனக்கு டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னா காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிட்டு ஒரு நாள் என்ன சொல்லணும், தள்ளி இருக்கு தான் சொல்லணும். ஒருவேளை மீண்டும் சொல்கிற அதை வந்து நியாய தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாள் அப்படின்னு சொல்கிறார். எனவே அந்த நாளில் நீ கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எனவே உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த கிருபை நாளில் உன் வாழ்க்கையில் உள்ள காரியங்களை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய தயவை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். அதான் கடைசியாக 6ஆம் வசனத்தில், தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் பலனளிப்பார். உள்ள மனுஷன் நம்முடைய கிரியைகளுக்கு பலனளிப்பான் அப்படிங்கிறது இல்லை, தேவன் ஒரு நாளிலே அடிச்சுவார் பலனளிப்பார். அதனால தான் வெளிப்படுத்தலை நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் எழுதுவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஒருவேளை தகப்பன் வெளியே இருந்துட்டு பிள்ளைகளை பார்க்க வரும் பொழுது அநேக பண்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஒருவேளை அந்தந்த பிள்ளைக்கு என்ன தேவையோ அந்த பிள்ளைக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது போல அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை ஒரு நாள் நினைச்சு ஆண்டவர் கொண்டு வருவார். நினையாத நாளிலே அவருடைய வருகை என்பது இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எப்போ ஆண்டவர் வருவாருன்னு தெரியாதனால நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். அதனால 10 கன்னிகைகள் ரோமையில் ஆண்டு கற்றுக் கொடுத்தார். 10 கன்னிகைகள் 5 பேர் என்ன செஞ்சாங்க, ஆயத்தமாக இருந்தாங்க. எப்போ மணவாளன் வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம். ஆனால் 5 பேர் இன்னும் டைம் இருக்குது, இன்னைக்கு வரமாட்டார், நாளைக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட காலத்தை என்ன பிரயோஜனப்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் ஒரு நாள் மணவாளன் வந்தார், ஆயத்தமாக இருந்தவங்க மணவாளனோடு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களோட எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்போ இன்னைக்கு இவ்வளோ மணவாட்டி திருச்சபையாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படுகிற சத்தியம் அதுதான். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலனை அளிப்பதற்கு ஆவியான ஆண்டவர்
மீண்டும் என்ன செய்ய போகிறார்? பூமிக்கு வரப்போகிறார். அப்படி வருகை என்பது மிகவும் சமீபம். வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்குது. அப்போ நீங்களும் நானும் நாம் குணப்படுவதற்கு அந்த தேவ தயவை பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த கிருபையின் நாட்களை போக்கடிக்காதபடிக்கு நம்மிடத்தில் உள்ள குறைவுகளை அறிந்து மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு ஆண்டவரை என்னிடத்துல என்ன குறைவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக என்ன செஞ்சிடணும்? மாறிவிட்டோம் என்றால் நம் நிச்சயமாகவே அவர் வரும் பொழுது நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். எனவே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் வசனத்தில் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இவ்வளவு நேரம் ஒருவேளை தீமையான காரியங்களை செய்தால் நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அப்போ நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். அப்போ எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகள் செய்ய வேண்டும். அதே போல் ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லாவற்றையும் உள்ள சுயத்தை நம்பாதபடி ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் செய்யணும், செலுத்துவதற்காக இந்த உலகத்தில் நீங்கள் நானும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் 11ஆம் வசனத்தில் பட்சபாதம் என்பது இல்லை. ஆண்டவர் யாரையுமே பட்சபாதம் பார்ஷியாலிட்டி அவர்கிட்ட கிடையாது. உங்களை யாரையும் அவர் பட்சபாதம் பார்த்து தீர்க்கிற தேவனே கிடையாது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக தான் பலன் அளிப்பார். உங்களை படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண் போடுவாங்க. அதே போல் கிளாஸில் படிக்காத பிள்ளைகளுக்கு மதிப்பெண் போடுறதுக்கு பேப்பரில் என்ன எழுதலைன்னு யாராவது சொல்லுவாங்க. எதையாவது எழுதிவே அப்போ தான் ரேஸ் மார்க் அங்கே எங்கேயாவது என்ன செய்ய முடியும்? போட முடியும். எழுதவே இல்லைன்னா நம்ம மார்க்கே போடவே முடியாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தால்தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கொடுக்குற அந்த நித்திய ஜீவனையும் அவர் கொடுக்குற அந்த நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நாம் பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே அவரிடத்துல பட்சபாதம் என்பது இல்லை. நிச்சயமாகவே கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்தால் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அடுத்ததாக நியாயப்பிரமாணம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். நியாயப்பிரமாணம்னு எனக்கு ஒரு சட்டத்திட்டம். மோசே மூலமாக ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் இது பாவம், இது தவறு, இது சரி அப்படிங்கிறத ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அறிந்து கொண்டாங்க. ஏன்னா 32 லட்சத்துக்கு மேலாக உள்ள ஜனங்களை வழிநடத்தணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இல்லைன்னா அவங்க சரியானபடி வழிநடத்தப்பட முடியாது. எனவே தான் அந்த ஆண்டவர் மோசே மூலமாக 10 கற்பனைகளை கொடுத்து நியாயப்பிரமாணங்களை கொடுத்து இதன் மூலமாக நீங்கள் சரியான வழி எது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கற்றுக் கொடுத்தார். எனவே அது மூலமாக ஜனங்கள் அறிந்து கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் மனசாட்சியும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கூடவே வைத்தார். 15ஆம் வசனத்தில் அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனால குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். இவ்வளோ நியாய பிரமாணம் இருந்ததுனால தான் இன்றைக்கி வேதத்தை வாசிக்கும் பொழுது இது தவறு சரி அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். இன்னும் நம்முடைய மனசாட்சிக்கே தெரியும். சில நேரத்தை தப்பு பண்ணும்போது நம்மகிட்ட பேசும் அப்படிதானா? அப்போ நம்ம பேசுகிறது சரியில்லை, நம்ம நடக்கிறது சரியில்லை அப்படிங்கிறத மனசாட்சி பேசுது. இன்னொன்று நம்முடைய சிந்தனை, நம்முடைய சில நேரத்தில் யோசனை, சிந்தனையிலேயே நம்ம செய்கிற தப்பு அப்படிங்கிறத நம்முடைய மைண்ட்லேயே என்ன செய்யணும்? ஓடும். அப்போ 3 காரியம். ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று மனசாட்சி, இன்னொன்று நம்முடைய சிந்தனையை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார்? தந்திருக்கிறார். இது மூலமாக சரியான வழி எது, தவறான வழி எது என்பதை அறிந்து கொண்டு நாம் ஆண்டவருக்கு பிரியமான வழியிலே நடத்தப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே தான் 16ஆம் வசனத்தில் மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இந்த ஆண்டவர் சொன்ன இந்த 3 காரியங்களின் அடிப்படையில் சரியான வழியிலே நாம் நடத்தப்பட்டால் ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது? தண்டனைக்கு செல்ல முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எனவே நம்முடைய அந்தரங்கம் என்பது யாருக்குமே தெரியாது. நமக்கும் ஆண்டவருக்கு தான் என்ன செய்ய முடியும்? தெரியும். நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது. நம்முடைய சிந்தனையில் யோசிக்கிறது யாருக்காவது தெரியுமா? நம்ம மனசில் யோசிக்கிறது யாருக்குமே தெரியாது. எனவே அந்தரங்கங்களை ஆராய்கிற ஆண்டவருக்கு முன்பாக ஒரு நாள் ஆண்டவர் வெளியரங்கமாக எல்லாத்தையும் செஞ்சாராம்
கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போனா நமக்கு நியாய தீர்ப்பு என்பது உண்டு. எனவே நம்முடைய அந்தரங்கத்தில் கூட நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே அதன் பிறகு அவர் சொல்கிறாரு 21ஆம் வசனத்தில், இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. உங்களை மற்றவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்குற நீ தானே உன் வாழ்க்கையிலே பரிசுத்தமாக நீ வாழ வேண்டும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குது. இதைத்தான் இயேசுவானவரும் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக கற்றுக் கொடுத்தார். எடுத்துக்கோங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்யணும், பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுத்தார். எனவே நீங்கள் சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு உப்பாக வாழணும், வெளிச்சமாய் வாழணும். உங்களை பார்க்குறவங்க கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணும். எனவே சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுத்தார். இன்னும் தொடர்ச்சியாக அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அவர் கற்றுக் கொடுத்தார். 21ஆம் வசனத்தில், கொலை செய்யாதிருப்பாயாக என்று ஊர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் 22ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். உங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு கொலை செய்யாதே அப்படின்னு சொல்லி ஒரு 10 பிரமாணத்தில் ஒரு பிரமாணம் சொல்லிட்டாரு. ஆனால் இன்றைக்குள்ள காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 3 விதமாக அதை சொல்லுகிறார். நியாயம் இல்லாமல் தன் சகோதரனை கோபம் கொண்டார். சும்மா நியாயமே இருக்காது, அதில் ஒரு கோபம் வந்துச்சுன்னா என்னது, நம்ம எங்கே தான் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்போமா. தன் சகோதரனை வீணன், வேஸ்ட், இதெல்லாம் ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம எதுக்கு ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு. ஆலோசனை சங்கம்னா ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கொஞ்சம் பேசுவாங்கல்ல, இவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கலான்னு பேசுவானவரை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினாங்க. அப்படி தானே மரண தண்டனைக்கு இவன் பாத்திரன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டினாங்களா, அந்த இடத்துல நம்மளை எங்கே நிப்பாட்டிடுவாங்க. எது சொன்னால் வீணன் தன் சகோதரனை, வேற யாரும் கிடையாது, தன் சகோதரனை வீணன் அப்படின்னு சொன்னாலும் எங்கே போயிட வேண்டியதான், ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு. அடுத்தது சொல்கிறாரு, மூடனே முட்டாள் அப்படின்னு சொன்னால் எரி நரகத்துக்கு எரி நரகம். ஒருவேளை இவ்வளவு தெளிவாக ஆண்டவர் என்ன செஞ்சார், கற்றுக் கொடுத்தார். அது பிறகு இன்னும் அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 27 பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஒருவேளை அன்னைக்குள்ள கட்டளையும் இன்னைக்குள்ள கற்பனைக்குள்ள வித்தியாசத்தை ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுத்தார். ஒருவேளை அன்னைக்குள்ளது சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் அது ஈஸியாக அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். ஒருவேளை அன்னைக்கு கொடுத்தது விபச்சாரம் செய்யாத அப்படின்னு சொன்னார், ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்து ஆயிடுச்சு. அப்போ இன்னைக்கு எவ்வளவு பரிசுத்தமாக நீங்களும் நானும் வாழணும், பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதைத்தான் நீங்கள் பவுல் கற்றுக் கொடுக்குறார் இந்த ரோம திருச்சபைக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமாக வாழணும். உங்களை இவ்வளவு காரியத்தை சொல்லி மற்றவங்களை நீங்கள் விரல் நீட்டி சொல்லுகிற உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்களே நிதானித்து பார்த்து, என் வாழ்க்கையில் என் சிந்தனையில் ஒருவேளை என்னுடைய எண்ணத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எவைகள் இருக்குதுன்னு பார்த்து நாம் ஆராய்ந்து நம்மை ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் எரி நரகத்துக்கோ அல்லது ஆலோசனை சங்கத்துக்கோ நீங்களும் நானும் செல்லக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். எனவே அவனவனுக்குரிய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்கு அவர் வரும் பொழுது நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனை என்ன செய்யணும், சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஆக்கினை தீர்ப்போ மரண தண்டையோ நமக்கு நினைச்சக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். எனவே 24ஆம் ரோமர் 2:24 எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. வேதனையோடு சொல்கிறார், பிரஜாதிகள் மூலமாக மத்தியில் நீங்கள் வாழ்கிறீங்க. நம்ம கிராமமும் அப்படித்தானே நம்மளை சுற்றி அநேக பிரஜாதிகள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்துட்டு இருக்கிற அந்த மக்களுக்கு மத்தியில் தேவனுடைய நாமம் ஒரு நாளும் தூஷிக்கப்படுற மாதிரி நம்ம நினைச்சக்கூடாது, வாழக்கூடாது. அதனால தான் மனுஷன் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தணும். எனவே நீங்களும் நானும் அவர்களுக்கு மத்தியில்
வெளிச்சமாக வாழணும் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். எனவே தூஷிக்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழுவோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் என் மூலமாக உங்கள் நாம என்ன செய்யணும்? மகிமைப்படணும். ஒரு நாளும் தூஷிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்போம். அதன் பிறகு 27, 28 வாசிக்கும்போது 28 வாசிக்கிறாரு, புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகலாம். ஒருவேளை இவங்க எழுத்தின்படி இவங்கெல்லாம் யூதன் அப்படின்னு சொல்லி சபடாப்பில் பெயர் இருக்கும் தானே. எழுத்தின்படி யூதனானவன் யூதன் அல்ல, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாயிருந்தது. அப்போ இன்னைக்கு வாழ்கிற நீங்களும் நானும் யாரால புகழப்படணும்? கர்த்தரால புகழப்படணும். நம்ம இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் புகழ்ச்சிக்குரிய பிள்ளைகளாக நம்மளை மாற்ற வேண்டும். ஒருவேளை எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி இருதயத்தில் படுகிற விருத்த சேதனம் தான் உண்மையான விருத்த சேதனம். எனவே புறம்பான யூதனாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்களும் நானும் உண்மையான யூதர்களாக விருத்த சேதனம் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். எங்கே போகணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். எனவே நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர்